நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். அவருடைய வசனம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. அதன் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் உண்டு பண்ணியிருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் கிரியை செய்யும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினால் அற்புதங்கள் நிறைந்த நாள், அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 1:2 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் அப்படின்ற விஷயத்தை இந்த உலகத்தில் எப்படி கற்றுத்தருவாங்கன்னா, மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளியில் விடுகிற அந்த பிரெத் கண்ட்ரோலில் தான் தியானம் இருக்குன்னு சொல்லி நிறையா காரியங்களை கற்றுத்தருவாங்க. அப்படி தியானம் செய்யும் பொழுது கவனம் எல்லாம், ஃபோக்கஸ் எல்லாம், கான்சன்ட்ரேஷன் எல்லாம் நம்ம மேலே வைக்கணும், நம்முடைய சரீரத்தின் மேலே வைக்கணும், நம்முடைய எண்ணங்கள் மேலே வைக்கணும் அப்படின்றத கற்றுத்தருவாங்க. இந்த வசனத்திலையும் நம்ம என்ன படிக்கிறோம்னா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும், வசனத்தில் தியானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர்னால அருளப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனுடைய மூச்சாக இருக்கு. இட் இஸ் த பிரெத் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உண்மையாலுமே தியானம்னா என்னன்னா, கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய சுவாசமாக உள்ள எடுக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸேலிங் அவர் தாட்ஸ் அண்ட் இன்ஹேலிங் காட்ஸ் தாட்ஸ் இஸ் கால்ட் மெடிடேஷன். நம்முடைய நினைவுகள் எல்லாம் வெளியில ஏற்றிட்டு தேவனுடைய நினைவுகளை நம்ம உள்ள எடுக்கிற அந்த சுவாசம் தான், அந்த பிரெத் கண்ட்ரோல் தான் மெடிடேஷன். அப்படி நம்ம தேவனுடைய வசனத்தை தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். All you have to do is just breathe out your thoughts and breathe in God's thoughts. That is called meditation. அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தைகள், யோசனைகள், எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப டிஸ்கரேஜிங்காக, டிசப்பாயிண்டிங்காக இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும், டயர்டாக இருக்கும், சோர்வாக இருக்கும், விரக்திகளாக இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தைகள் நம்மளை நிறைத்து கொண்டே இருக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் நம்ம வெளியில் ஏற்றி தேவனுடைய சிந்தையினால் நம்முடைய மனதை, எண்ணங்களை நிறைப்பது தான் தியானம் செய்வது. அந்த தேவனுடைய சிந்தையை எங்கே பார்க்க முடியும்னா, வசனத்தில் பார்க்க முடியும். அப்போ வசனம் என்பது நமக்கு சுவாசமாக இருக்கிறது. அந்த சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியில் கொடுத்து இப்படி அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை நம்ம செய்யும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தியானமாக இருக்கிறது. இப்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானம் செய்து யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் பாக்கியவானாக இருக்கிறான். நீங்களும் நானும் பாக்கியவானாக இருக்கிறோம். கர்த்தருடைய சிந்தையினால் நம்முடைய முழு எண்ணங்களையும் அவர் நிறைத்து விடுகிறார். I'm going to tell you 3 things to do today. Read it, remember it, repeat it. இன்றைக்கு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். படியுங்கள், நினையுங்கள், திரும்ப செய்யுங்கள். வசனம் என்பது நம்முடைய சுவாசம், அதுவே நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். அப்படி இரவும் பகலும் எந்நேரமும் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே நம் தியானத்தை கொண்டிருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பலனை தரும், உற்சாகத்தை தரும், உயர்வை தரும், செழிப்பை தரும், விடுதலையை தரும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுவாசம் நிறைந்த நாள், ஒரு தியானம் நிறைந்த நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.